we will see about central tendency. So central tendency அப்படின்றது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பேசிக் கான்செப்ட். மிஷின் லேர்னிங் அண்ட் டேட்டா சயின்ஸ்லையும் டேட்டா ப்ராசஸிங்கில் யூஸ் பண்ணுவோம். ஸோ சென்ட்ரல் டெண்டன்சி அப்படின்றது இட்ஸ் எ மெஷர்மெண்ட் இல்லை ஒரு வேல்யூ. அதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் வேல்யூ which stand best describe the entire data. என்டையர் டேட்டானா அந்த ஃபியூச்சர் ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃபியூச்சரை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது இல்லை அந்த டேட்டாவை பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது யூஸ் பண்ணுற ஒரு வேல்யூ தான் வந்து நம்ம சென்ட்ரல் டெண்டன்சி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, எதுக்காக நம்ம சென்ட்ரல் டெண்டன்சி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ கன்சிடர் ஒரு ஸ்டூடெண்ட் ஏ அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க் வந்து நான் 87% அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த 87% மார்க் அப்படின்றது வெதர் இட்ஸ் ஹை ஆர் நார்மல் இல்லை லோவா, இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் த என்டையர் கிளாஸ் என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அந்த தெர் ஆர் டிஃப்ரெண்ட் பாசிபிலிட்டிஸ். ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸாம் வந்து நல்லா எழுதியிருக்கலாம், குட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். இல்லை செகண்ட் ஆப்ஷன், செகண்ட் சான்ஸ் என்ன அப்படின்னா, அந்த டெஸ்ட் மைட் பி ஈஸி, மைட் ஹாவ் பீன் ஈஸி டெஸ்ட். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நல்ல மார்க் வாங்கிடலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு நமக்கு. ஸோ இப்போ 87% வந்து இட்ஸ் அ குட் ஆர் நாட் அப்படின்ற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் இல்லை ஒரு டெசிஷன் வரணும் அப்படின்னா வி நீட் அனதர் வேல்யூ. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஆவரேஜ் ஆஃப் த கிளாஸ் மார்க், ஆவரேஜ் கிளாஸ் மார்க் வந்து நான் 75% அப்படின்னு சொல்கிறேன். அந்த கிளாஸோட ஆவரேஜ் பெர்சன்டேஜ் வந்து 75% அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஒன்ஸ் நம்மகிட்ட இந்த கிளாஸோட ஆவரேஜ் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருச்சுன்னா நம்மகிட்ட என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த 87% அப்படின்றது இட்ஸ் குட் ஆர் நாட் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஆப்வியஸாக நம்ம 75% ஆவரேஜ் அப்படின்னா 87% இஸ் 87 இஸ் கிரேட்டர் தான். அவங்களுக்கு அந்த ஆவரேஜ் வேல்யூவோட கிரேட்டராக இருக்கிறதுனால அதிகமாக டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ வி கேன் கன்சிடர் 87 இஸ் அ குட் மார்க். அதாவது என்னன்னா, நம்ம ஒரு டேட்டா வச்சிருந்த ஒரு டேட்டா பார்த்தீங்கன்னா ஒரு டெசிஷன் எடுக்கிறது we need a value. That value would be the central tendency measure. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு ப்ராடக்ட் ஏன்னு வச்சுட்டேன்னு, ஒரு ஷாப்பில் ஒரு ப்ராடக்ட் ஏவோட சேல்ஸ் வந்து டுடே சேல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் ஏ வந்து நம்ம 70 அப்படின்னு வச்சுட்டோங்களேன். இது வந்து நல்ல சேல்ஸா இல்லை கம்மியான சேல்ஸா, அதிகமான சேல்ஸா, நார்மல் சேல்ஸா அப்படின்றது நமக்கு தெரியணும் அப்படின்னா இந்த 17 ஒரு நம்பரை வச்சுக்கிட்டு we cannot make any decision. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ப்ராடக்ட் ஏயோட ஆவரேஜ் சேல்ஸ் என்ன டெய்லி, அதாவது ஒரு அந்த பர்டிகுலர் ப்ராடக்டோட ஆவரேஜ் சேல்ஸ் 16 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆவரேஜ் சேல்ஸ் வந்து 16 வச்சுக்கிட்டா அப்போ இன்னைக்கு சேல்ஸ் வந்து இஸ் கிரேட்டர் தென் த ஆவரேஜ் சேல்ஸ். ஸோ அந்த நம்பர் ஆஃப் சேல்ஸ் அப்படின்றது இட்ஸ் குட். இப்போ ஆவரேஜ் சேல்ஸ் வந்து நம்மகிட்ட 100ன்னு வச்சுக்கோங்க. டெய்லி சேல்ஸ் வந்து நம்மகிட்ட இந்த டெய்லி சேல்ஸ் 70 வந்து இஸ் லெஸ் தேன் த ஆவரேஜ் ஸ்டேல். ஸோ அந்த ஆவரேஜ் ஸ்டேலை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும், we can make a decision on the individual data. இது மாதிரியான ஒரு டேட்டா பற்றின டிஸ்கிரிப்ஷன் இல்லை டேட்டா பற்றின ஒரு நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கு we need a central tendency measure. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸாம்பிள் தான் எதுக்காக நம்ம சென்ட்ரல் டெண்டன்சி நம்ம தேவைப்படுது அப்படின்றது. மெயின்லி we have 3 measurements of central tendency: mean, median and mode. இந்த 3 தான் நார்மலாக யூஸ் பண்ணுற சென்ட்ரல் டெண்டன்சி மெஷர்ஸ். ஸோ மீன் அப்படின்றது consider we have 10, 20, 15, 30 and 25. இது மாதிரி ஒரு 5 வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க.
ஸோ இது வந்து ப்ராடக்ட்ஸோட சேல்ஸ்னு வச்சுக்கலாம். இப்போ ப்ராடக்ட் 1ஓட சேல்ஸ், ப்ராடக்ட் 2ஓட சேல்ஸ், ப்ராடக்ட் 3ஓட சேல்ஸ், ப்ராடக்ட் 4ஓட சேல்ஸ் எவ்வளவு இன் எ பர்டிகுலர் டே. அதே மாதிரி ப்ராடக்ட் 5ஓட சேல்ஸ். ஸோ இதோட மீன் ஃபைன் பண்ணணும்னா என்ன அப்படின்னா, நம்ம எல்லாத்தையும் சம் பண்ணி 10 + 20 + 15 + 30 + 25 divided by number of elements எவ்வளவு 1 2 3 4 and 5. Total number of elements வந்து 5. So divided by 5 அப்படின்னு போடுவோம். So divided by 5 அப்படின்னு போட்டா 5 அப்படின்றது total number of elements. n அப்படின்றது number of elements. ஸோ இது எல்லாத்தையும் சம் பண்ணி டிவைடட் பை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் போட்டிங்கன்னா என்ன ரிசல்ட் வருமோ அதான் நம்மளோட மீன். இப்போ 10, 20, 30, 10 + 20 30, 30 + 15 45 + 30 75 85 95 100. I hope it's right. 10 + 20 30 45 55 65 75 100. ஸோ sum of all numbers வந்து 100 divided by 5. ஸோ நம்மளோட ஆவரேஜ் சேல்ஸ் வந்து நம்ம 20 அப்படின்னு வச்சுக்கலாம். So மீனோட ஃபார்முலா என்னன்னா sum of all the numbers divided by total number of elements. மீன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு we can have another graphical representation with ஒரு சின்ன நம்பர்ஸ் வச்சுட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ 1, 2, 3, 4ன்னு வச்சுட்டோங்களேன். ஸோ இது வந்து ப்ராடக்ட் 1ஓட சேல்ஸ்ன்னு வச்சுட்டோங்க. ஸோ இது ஆர்டரா இருக்கு, அதை விட்டுருங்க. இது வந்து ப்ராடக்ட் 2ஓட சேல்ஸ்னு வச்சுட்டோங்க. இது வந்து ப்ராடக்ட் 3ஓட சேல்ஸ், இது ப்ராடக்ட் 4ஓட சேல்ஸ்னு வச்சுட்டோம். ஸோ ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் மீ, இதை வந்து நம்ம ஒரு ஸ்டாட் மாதிரி அரேஞ்ச் பண்ணுறோம். ஸ்டாட் அப்படின்னா இப்போ ப்ராடக்ட் 1 எத்தனை ப்ராடக்ட் சேல் ஆகிட்டு ஒரு ப்ராடக்ட் சேல் ஆகிருக்கு. ப்ராடக்ட் 2ல we have 2 products, அதாவது 2 ப்ராடக்ட் சேல் ஆகிருக்கு. ஸோ ப்ராடக்ட் 3ல we have 3 products. ப்ராடக்ட் 4ல we have 4. ஸோ நம்ம ஆவரேஜ் பண்றோம் அப்படின்னா அது என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ இதோட லெவல் பார்த்தீங்கன்னா, லெவல்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் 1 2 3 4ன்னு இருக்கு. இது எல்லாத்தையும் ஈக்குவலா பண்ண போறோம். ஈக்குவலா கொண்டு வரது தான் வந்து நம்ம ஆவரேஜ் அப்படின்னு சொல்றோம். இப்போ நம்மகிட்ட டோட்டலா எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் சம் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து எல்லாத்தையும் சம் பண்றது. சம் பண்றது அப்படின்னா, இப்போ ப்ராடக்ட் 1ல ஒரு ப்ராடக்ட் இருக்கு, அதை மட்டும் எடுத்து எழுதிடுறேன். ப்ராடக்ட் 2ல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு? 2 எலமெண்ட்ஸ் இருக்கு. ப்ராடக்ட் 3ல 3 எலமெண்ட்ஸ் இருக்கு, 3 ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ப்ராடக்ட் 4ல I have 4. 2 3 4. அதாவது அந்த ஸ்டாட்ல இருக்க எல்லா வேல்யூஸையும் ஒவ்வொரு ஸ்டாட்ல இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நான் ஒரே ஸ்டாட்ல வச்சுட்டேங்களேன். ஸோ இதுதான் என்னோட டோட்டல் சம். ஓகே, டோட்டல் சம்னா 4 + 3 7, 7 + 2 9 + 1 10 ப்ராடக்ட்ஸ் வந்து இது மாதிரி வச்சிருக்கேன். ஸோ டிவைடட் பை 4 அப்படின்னா எனக்கு ஐ வில் கெட் 2.5. இன்னொரு ப்ராடக்ட் வச்சுக்கலாம், மேபி இல்லை 2.5 அப்படின்னாவே நம்ம என்ன அதை கன்சிடர் பண்ணிடலாம் அப்படின்னா 2.5 ப்ராடக்ட்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் ப்ராடக்ட் சேல் பண்ணால் நமக்கு என்ன வருமோ அதுதான் அதோட ஆவரேஜ் ப்ராடக்ட். ஓகே, ஸோ 2.5 வரனால உங்களுக்கு கொஞ்சம் இட் வுட் பி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணலாம். பட் என்ன கான்செப்ட் அப்படின்னா, இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டாட்லையும் நம்ம டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணுறது, எல்லாத்தையும் ஈக்குவலாக அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய கான்செப்ட். அந்த கான்செப்ட் தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபைண்டிங் த ஆவரேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஒவ்வொன்றையும் ஈச் ஹேஸ் 2.5 அது மாதிரி.
இது 2.5, இது 2.5, தேர்ட் ப்ராடக்ட் 2.5, இது 2.5. இது மாதிரி அரேஞ்ச் பண்றது. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து என்ன, எல்லாத்தையும் சம் பண்றது, அடுத்த டிவைடட் பை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் போடுறது. அந்த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வேல்யூ வருதோ அதுதான் வந்து ஆவரேஜ். ஸோ அடுத்து வந்து மீடியன். மீடியன் அப்படின்றது இட் ஸ்பெசிஃபைஸ் த சென்டர் வேல்யூ. சென்டர் வேல்யூ அப்படின்னா இப்போ சில மார்க் வச்சுருக்கேன், 65, 70, 40, 55, 67, 80. ஸோ மீடியன்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் ஒரு ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிடுவோம். எய்தர் டிசெண்டிங் ஆர்டர், அசெண்டிங். நான் அசெண்டிங்ல அரேஞ்ச் பண்றேன். 40, செகண்ட் நம்பர் வந்து 55, அடுத்த நம்பர் வந்து 65, அடுத்த நம்பர் வந்து 67, அடுத்தது 70, அடுத்தது 80. இது மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு இது நடுவில் இருக்கிற வேல்யூ, அதாவது சென்டர் வேல்யூ என்ன அப்படின்னா அதை தான் வந்து நம்ம மீடியன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஈவன் நம்பர் ஆகுது. ஸோ நம்ம ஒரு சென்டர் வேல்யூ எடுத்துட்டு ரெண்டு சைடும் ஈக்குவலாக பண்ண முடியாது. இப்போ கன்சிடர் வி ஹாவ் அனதர் மாட். முதல்ல இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஆர்டர் வருவோம். 1 2 3 4 5 6 7 ஆர்டர் இருக்கா, ஆட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கு. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதில் இருக்க சென்டர் வேல்யூஸ் எடுத்துட்டு, அதாவது ஆட் நம்பர் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த சைடு 3, இந்த சைடு 3 விட்டுட்டு சென்டர் வேல்யூ எடுத்துட்டு இதுதான் சென்டர் எலமெண்ட், இதை தான் வந்து மீடியன்னு சொல்லிடுவோம் நம்ம. ஆட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கும்போது இது வந்து ஈஸி. இது என்ன மீன் பண்ணுதுன்னா மீடியன் வேல்யூ நம்மகிட்ட என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா ஆஃப் ஆஃப் த நம்பர்ஸ், ஆஃப் ஆஃப் த மார்க்ஸ் ஆர் less than 77 and half of the marks are greater than 67. Sorry, half of the marks are less than 67 and half of the marks are greater than 67. இதுதான் வந்து மீடியன் நம்மகிட்ட ரெப்ரசன்ட் பண்ணுது. இது நம்ம முன்னாடியே பார்த்த கேஸ் மாதிரி நம்மகிட்ட வித்தவுட் ஆட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இல்லாம ஈவன் நம்பர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. முதல் பார்த்த மாதிரி 40, 55, 65, 67, 70, 80. இதுல நம்ம என்ன பண்ண முடியாது, இந்த ஆர்டர்ல இருக்கிற மாதிரி ரெண்டு சைடு ஈக்குவலா ஸ்பிளிட் பண்ண முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், மிடில் இருக்க ரெண்டு எலமெண்ட். அப்ப இந்த சைடு நம்மகிட்ட ரெண்டு எலமெண்ட் இருக்கு, இந்த ரைட் சைடு ரெண்டு எலமெண்ட் இருக்கு. மிடில் இருக்க ரெண்டு எலமெண்டோட ஆவரேஜ், அதாவது 65 பிளஸ் 67 டிவைடட் பை 2, அதான் நம்மளோட மீடியன். இப்போ 65, 67 எவ்வளவு, ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா எவ்வளோ வரும், 5 + 7 12, 12 + 1 13, 132 divided by 2. So 132 divided by 2 na 6 2s are 12, remainder 1 66 வருது. 66 தான் வந்து நம்ம இந்த வேல்யூஸோட மீடியன். அந்த மீடியனும் பார்த்தீங்கன்னா இட் லைஸ் பிட்வீன் தீஸ் வேல்யூஸ். இப்போ 66 அப்படின்னு இருக்குன்னா இந்த பட்டம் ஆஃப் ஆஃப் த வேல்யூஸ் வில் பி லெஸ் தேன் 66, இந்த சைடு வந்து கிரேட்டர் தேன் 66. ஓகே, இது வந்து செகண்ட் மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி. அடுத்தது வந்து மோட். மோட் அப்படின்றது மேக்சிமம் அட்டரிங் எலமெண்ட். மேக்சிமம் அட்டரிங் எலமெண்ட்ஸ்னா இப்போ டே 1 to day 2, day 3, day 4, day 5 இது மாதிரி வச்சுருங்க. ஒவ்வொரு டேலையும் டோட்டல் சேல்ஸ் எவ்வளோ, ப்ராடக்டோட சேல்ஸ் இப்போ 10,
7 6 5 7 எப்படி வச்சுட்டாங்க ஒவ்வொரு டேலையும் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் சோல்டு. அப்ப இதுல எந்த நம்பர் வந்து திரும்ப ரிப்பீட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 7. அப்ப இந்த டேட்டாவோட இந்த 10 7 6 5 7ஓட மோடு என்ன அப்படின்னா 7 தான் இதோட மோடு. இதோட மோடு யூஸ் பண்றதுல நம்ம டேட்டால அப்ளை பண்ணும்போது மோடு அப்படின்ற வேல்யூவே இல்லாம கூட இருக்கலாம். மோடுன்ற வேல்யூவே இல்லாம இருக்கலாம்னா இப்போ 7 போல 8ன்னு இருந்துச்சுன்னா நம்மகிட்ட எந்த வேல்யூவும் ரிப்பீட் ஆகல. ஸோ இந்த டேட்டாவோட மோடு வந்து எந்த மோடுமே இருக்காது. அதே மாதிரி சேம் நம்பர் வந்து மல்டிபிள் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணலாம். தட் மீன்ஸ் வி கேன் ஹேவ் மோர் தென் ஒன் மோட். இப்போ அதாவது இந்த 2 10 இருக்குன்னு வைங்க. 10 7 6 7 5 10 8ன்னு இருக்குன்னு வைங்க. இந்த டேட்டால 2 மோடு வி கேன் ஹேவ் 2 மோட்ஸ். 7ம் 2 டைம்ஸ் வந்துருக்கு. 10ம் 2 டைம்ஸ் அட்டர் ஆயிருக்கு. ஸோ இந்த டேட்டா பொறுத்த வரைக்கும் வி ஹாவ் 2 மோட். ஸோ மோட் அப்படின்ற மெஷர்மெண்ட் வந்து எதர் ஒன் மோடு இருக்கலாம். இல்லைன்னா தெர் ஆர் சான்சஸ் தட் there is no mode in the given data. இல்ல there are also chances that there are many modes. Many modesனா more than one modes. இந்த 3 மெஷர்மெண்ட் தான் வந்து காமன்லி யூஸ்டு சென்ட்ரல் டெண்டன்சி மெஷர்ஸ்.